கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த உலகத்திலே நம்ப முடியாத, யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின் அங்கூரமாகிய இயேசு எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆமென் நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாதவராய் வழி நடத்துகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு அழகான ஆலோசனையை, ஒரு வார்த்தையை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று யோபுவை குறித்து யோபுவனுடைய சிநேகிதனாகிய பில்தாத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம், அநேக நேரங்களில் துவக்கம் அற்பமாக தெரிகிறது என்றால் அந்த மனுஷன் உண்மையாய் தேவனை சேவிக்கிறவனாக இருப்பான் என்றால் அவனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துவக்கம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கும். துவக்கத்தை பார்க்கும்போது நம்ம நினைப்போம், இந்த மனுஷன் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு நிலைக்கு போயிடுவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த துவக்கம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கக்கூடிய சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் முடிவை பார்த்திங்கன்னா
அது அற்பமாக போய்விடும். இந்த ரெண்டு நிலையில் உள்ள மக்களை இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியும். சில ஆட்கள் ஆரம்பத்தில் ரொம்ப விசேஷமாக எல்லாரும் திரும்பி பார்க்குற விதத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான உயர்வை பார்க்க முடியும். அதை பார்த்த உடனே சில நேரம் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மனிதர்களுடைய இருதயத்தில் நம்மளும் எவ்வளவோ உண்மையாக வாழ்கிறோம், உத்தமமாக வாழ்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று இப்படி ஒரு உயர்வு வரவில்லையே, வேகமான ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லையே என்று சொல்லி சில நேரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பொறாமையான எண்ணமும் ஒரு தவறான சிந்தனையும் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். வேகமாய் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது சில நேரம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்காது. ஆனால் வேத புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் எப்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதனுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்தில் இந்த ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் கவனிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான் என்று பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள். அவன் அற்பமாக எண்ணப்படுகிறான். அவனை உதாசீனப்படுத்தி அவனை அற்பமாக எண்ணிக்கொண்டு சில மனிதர்கள் செயல்படுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஈசாக்கை தேவன் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்துகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அவன் போய் வாழ்ந்திருந்த அந்த தேசத்தில் அவன் விதைக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை வர வர விருத்தி அடைய பண்ணுகிறார். கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்றால், திடீரென்று வேகமாக இன்றைக்கு இருக்கிற மனுஷன் திடீரென்று நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனாக உயர்த்தப்படுகிற காரியம் ரொம்ப குறைவாகத்தான் நடக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேகமாய் சுருக்கமாய் சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தாவீதும் கூட ஒரு சூழ்நிலையில் மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய பெற்றோர்களாலே அற்பமாக எண்ணப்பட்டார். தாவீது சொல்ற, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பன் தாயால் அவன் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு தாவீது. இன்னும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தன்னுடைய சகோதரர்களாலே தாவீது அற்பமாய் எண்ணப்படுகிறதையும் பரிகாசம் எண்ணப்படுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களிலே வாசிக்கும்போது, சீமேயி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தாவீதை சபித்து அவனை ஒன்றுக்கு உதவாதவன் போல அற்பமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கனப்படுத்தி உயர்த்தினார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் படித்தால், கோலியாத்து என்று சொல்லக்கூடிய பெலிஸ்தியன் தாவீதை ஒரு நாய்க்கு சமமாக சொல்லி அவனை புறக்கணித்து அற்பமாய் தள்ளினான். ஆனால் கர்த்தர் அந்த தாவீதை தன்னை அற்பமாய் பார்த்து பேசின கோலியாத்தையே கொன்று அவனை அழித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினதை வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரையுள்ள வசனங்களை படித்து பாருங்கள். தாவீதினுடைய மனைவி சவுலனுடைய மகளாகிய மீகாள் அங்கே தாவீதை அற்பமாக ஏளனம் பண்ணி பரிகாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் தேவனை ஆராதித்து உடன்படிக்கப்பட்டிக்கு முன்னால் கர்த்தரை துதித்த போது அந்த தாவீதை மனைவி கூட அற்பமாக எண்ணுகிறாள். ஆனால் கர்த்தரோ தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன்,
என்று சாட்சி கொடுத்து அவனை கனம் பண்ணி உயர்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் ஏற்படுத்தி, ஓ ஸ்தோத்திரம், தாவீதின் மேலே தேவன் பிரியமுள்ளவராக, ஸ்தோத்திரம், கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு மனுஷனாக தாவீதை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி நான் என்னுடைய வார்த்தையை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம். உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை பலரும் இதுபோல் அசட்டை பண்ணி இருக்கலாம். இது நிமித்தம் மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? இனி ஏன் வீணா நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க? அதையெல்லாம் மறந்து விடுங்கள். கர்த்தரை நம்பி பாருங்கள். கர்த்தரை சார்ந்து நின்று பாருங்கள். ஆண்டவரே, என்னை இப்படியெல்லாம் அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து சேவிக்க இன்றைக்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்றால், நான் உங்களுக்கு உறுதியாக வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், உங்களை அற்பமாய் பார்க்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு முன்பாக, ஆமீன், அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதைப் போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா? விசுவாசத்தோடு இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். உயர்வில்லை, அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற கலங்குறீங்களா? கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து இன்றைக்கு அவரை சார்ந்து நில்லுங்கள். அநேகரால் புகழப்படுவீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அற்பமாய் பார்க்கப்படுகிற, அற்பமாய் எண்ணப்படுகிற, அற்பமாய் உதறி தள்ளப்பட்ட நிலையில் மன உடைந்து போய் இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காய் நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். பல இடங்களில் பல மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு பார்க்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் உடைந்து போன சூழ்நிலையில் இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஏளனம் பண்ணப்பட்ட நிலையில் ஆரம்பித்த தொழிலை குறித்து பரிகாசம் பண்ணி அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலையில் ஊழியத்தை ஆரம்பித்து இருக்கிறவன், ஆனால் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, அது அற்பமாய் பார்க்கப்படுகிறது என்று கலங்கி நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காய் கூட நேரத்தில் செபிக்கிறேன். யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவரே ஆண்டவரே ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைவதற்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.